இன்னைக்கு சமையலில் எறாவும் கேரட்டும் போட்டு தேங்காய் ஊற்றி மிட்டா குழம்பு. ஓகே, அதுக்கு தேவையானதெல்லாம் எறா கொஞ்சம் உரிச்சு பூண்டுது அதையும் போட்டுருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாத்தூள், ஆயில், உப்பு. கேரட்டை கட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பாருங்க. இப்போ அடுப்பத்தை வச்சு சட்னி வச்சாச்சு, ஆயில் ஊற்றியாச்சு, வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்காச்சு. அதுக்கப்புறம் எறா, கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு இப்போ வதக்கி இது வதங்கிட்ட பிறகு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி, அப்புறம் கேரட்டை போட்டு வதக்கி, அப்புறம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடணும். வெந்து வந்த பிறகு தேங்காய் போட்டு இறக்கணும். வாங்க எப்படி செய்ய பார்க்க. வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் இஞ்சி போட்டு போட்டுடணும். பாருங்க வெங்காயம் எவ்வளோ சூப்பராக வதங்கிடுது. ஏன்னா இந்த கேரட் போட்டு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். இப்போ கேரட் நல்லா கிளறி விட்டு மிளகாத்தூள். கேரட் நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம தேங்காய் போட்டுருவோம். அரைச்சி தேங்காய் போட்டுருவோம். கிளறி ஒரு கொதிக்க வச்சு இறக்கணும். நல்லா கேரட், எறா, தேங்காய் ஊற்றி மிட்டா குழம்பு ரெடி. ஓகே, என்னோடய சேனல் நிலா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய். சரிங்களா? பாய், உங்கள் நிலா.